டிபிசியில் நெல் போட்டிருக்கீங்கல்ல, ஜூலை 16 ஜூலை மாதத்தில் 52 மூட்டை போட்டிருக்கீங்கல்ல, பேமெண்ட்லாம் வந்துச்சா? பேமெண்ட் இல்லை, பில்லெல்லாம் போட்டாச்சா? பில் போட்டு கொடுத்துட்டாங்களா? உடனே ஏற்றும் போது எப்படி டிபிசி எப்படி இருந்தது? புக் பண்ண கொண்டாந்து கட்டும் போதெல்லாம் மேட்ச் எல்லாம் பார்த்தாங்களா? ஈரப்பதெல்லாம் பார்த்து லோட் பண்ணாங்களா? மூட்டை போட்டாங்களா? மூட்டைக்கு எவ்வளோ வேணாங்க? 40 50? மூட்டைக்கு 50 ரூபாயா? ஆ ஏன் மூட்டைக்கு 50 ரூபா வாங்கக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்கண்ணே. 50 ரூபா கொடுத்தா தான் மூட்டை பிடிக்கிறாங்களா? 50 ரூபா கொடுத்தா தான் மூட்டை பிடிக்கிறாங்க அவங்க. மூட்டை எண்ணதுக்கப்புறம் 50 ரூபா மூட்டைக்கு 50 ரூபா கொடுத்துருக்கீங்க, அப்படி தானே? எல்லாம் அப்படி எல்லாரும் அப்படி தான் பண்ணுறீங்களா? எல்லா ஃபார்மும் அப்படி தான் பண்ணுறீங்களா? எல்லா விவசாயம் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்களா? என்ன எந்த வில்லேஜ் இது? மருவா வில்லேஜ். மொத்தம் நிறைய 49 பேர் இருக்கீங்களா? நெல் எடுத்துருவா. நான் வரேன், நான் சொல்கிற நெல் எடுத்துருவா. அவசரம் வரேன். பிசிஆர் எத்தனை வருஷமா பண்ணுறீங்க? 10 வருஷமா. உங்களுக்கு ஒரு நாள் தானே? 10 வருஷமா இருக்கீங்களா? ஏரியா ஆர்டர் கார்டு கொடுத்தீங்களா? பிசிக்கு ஆர்டர் கார்டு இல்லை, ஆர்டர் காப்பி மாட்டுங்க. டிபிசிலையும் ஆர்டர் இஷ்யூ பண்ணாங்களா? உங்களுக்கு எல்லாம் இஷ்யூ பண்ணுறேன். பல இடங்களில் இந்த மாவட்டத்தில் பிரச்சனை இருக்குது. நிறைய பேர் சொல்கிறாங்க, விஷயத்தரம் போய் சொல்கிறாங்க, 50 ரூபா 30 ரூபா 40 ரூபாலாம் அங்கே இருக்கா இல்லையா? நீங்கள் யாரு? ரிப்போர்ட் இருக்குது. ஃபார்ம் நம்பர்லாம் போடுறது இல்லையா? ஃபோன் நம்பர் அதில் போடுறது பட்டா பாஞ்சா நம்பர் இல்லைங்க, 15 14 ஒரு பில்லு இருக்குது. ஜெராக்ஸ் ஃபார்மர் ஃபோன் பண்ணுங்க. இந்த நம்பருக்கு யாராவது ஃபோன் பண்ணி மாலை எடுத்துகிட்டு பண்ணுங்க. யாராவது பண்ணுங்க. இந்த மாதிரி இந்த டிபிசி வந்தீங்களா? போட்டிங்களா? எத்தனை பேக் போட்டிங்க? பணம் வந்துச்சா? நீங்கள் போடுறீங்களா? சும்மா ஒரு போட்டாச்சா? பேசுகிறோம். ஹலோ தம்பி அஸ்வினுங்களா? நான் இங்கே சும்மா இந்த ஒரு டிபிசி சென்டருக்கு வந்தேன். டிபிசியில் நெல் போட்டிருக்கீங்கல்ல, ஜூலை 16 ஜூலை மாதத்தில் 52 மூட்டை போட்டிருக்கீங்கல்ல, பேமெண்ட்லாம் வந்துச்சா? பேமெண்ட் இல்லை, பில்லெல்லாம் போட்டாச்சா? பில் போட்டு கொடுத்துட்டாங்களா? உடனே ஏற்றும் போது எப்படி டிபிசி எப்படி இருந்தது? புக் பண்ண கொண்டாந்து கட்டும் போதெல்லாம் மேட்ச் எல்லாம் பார்த்தாங்களா? ஈரப்பதெல்லாம் பார்த்து லோட் பண்ணாங்களா? மூட்டை போட்டாங்களா? மூட்டைக்கு எவ்வளோ வேணாங்க? 40 50? மூட்டைக்கு 50 ரூபாயா? ஆ ஏன் மூட்டைக்கு 50 ரூபா வாங்கக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்கண்ணே. 50 ரூபா கொடுத்தா தான் மூட்டை பிடிக்கிறாங்களா? 50 ரூபா கொடுத்தா தான் மூட்டை பிடிக்கிறாங்க அவங்க. மூட்டை எண்ணதுக்கப்புறம் 50 ரூபா மூட்டைக்கு 50 ரூபா கொடுத்துருக்கீங்க, அப்படி தானே? எல்லாம் அப்படி எல்லாரும் அப்படி தான் பண்ணுறீங்களா? எல்லா ஃபார்மும் அப்படி தான் பண்ணுறீங்களா? எல்லா விவசாயம் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்களா? என்ன எந்த வில்லேஜ் இது? மருவா வில்லேஜ். மொத்தம் நிறைய 49 பேர் இருக்கீங்களா? பக்கத்தில் எந்த பக்கத்து சொந்தக்காரர் இருக்காங்களா? உங்கள் ஏரியா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் யாராவது வேறு ஏதாவது விவசாயம் இருக்காங்களா? சும்மா உங்கள் பேர் தெரியுமா? உங்கள் பேர் மட்டும் சொல்லுங்க. உங்கள் பக்கத்து காலனியில் விவசாயம் யாராவது பேர் என்ன பேர் முடிஞ்சு நான் போட்டு நான் செக் பண்ணிக்கிறேன். எந்த பேர் சொல்லுங்கள்.
சண்முகம், வேறு ஏதாவது பேர் ஞாபகம் இருக்கா? சரி, ஓகே, நான் பார்க்க சொல்கிறேன். இதை கேன்சல், இந்த பிசி கேன்சல் பண்ணி வேலை போடுங்க. ஆர்டர் இஷ்யூ பண்ணுங்க. ஆர்டர் இஷ்யூ பண்ணிவிட்டு வாங்கலைங்க, நீங்கள் வாங்க சொல்கிறார் அவர். என்னது இது? என்னது இது? என்ன சொல்கிறார் அவர்? என்ன சொல்கிறார் அவர்? புக்கு ஜெராக்ஸ் சொல்லுங்க. ஜெராக்ஸ் செக் பண்ணிவிட்டு இந்த ஆர்டர் கேன்சல் பண்ண புது ஆள் கொடுங்க. உடனே பண்ணுங்க. புது ஆள் என்னென்னு பார்த்துக்கோங்க. என்னென்ன துறையில் நடக்குதுங்க இது வரையும் போட்ட லிஸ்ட் எடுத்துகிட்டு ரெக்கார்டிங் அனுப்புங்க. இது வரையும் இந்த புக்கை எடுத்துகிட்டு புக்கை வைத்து கொடுங்க. சரி, புக்கு லிஸ்ட் எடுத்துகிட்டு எத்தனை மூட்டை போடணுன்னு ப்ரொசீடிங் ரெக்கவரி பண்ணி என்ன வருது அவர் ப்ரொசீடிங் ஃபாலோ பண்ணுங்க. இல்லைன்னா அனுப்பி நோட்டீஸ் அனுப்புங்க. காப்பி இதெல்லாம் செக் பண்ணுங்க. நீங்கள் இங்கெல்லாம் டிவி